தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வரும் 8ஆம் தேதி நெல்லையில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கும் நிலையில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. சில இடங்களில் அவர் வாகனங்களில் இருந்தபடியே மக்களை சந்திக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வசதிகளுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்த நிர்வாகிகளுக்கு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். நெல்லை கேடிசி நகரில் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து எடப்பாடி கே. பழனிசாமி கூறிய கருத்து உண்மை என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையாக அவர் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் கருணாநிதி நினைவிடம் குறித்தும் பேசியுள்ளார். ஐயா சொல்றது குற்றச்சாட்டுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? அது உண்மை. வேணா அங்க காந்தி மண்டபத்தில் இடம் தரேன்னு சொன்னாப்ல. இப்ப காமராஜ் பேரை நான் என்ன சொல்லுவேன்? நான் என்ன செய்வேன்னு நினைக்கிறீங்க? என் தாத்தனுக்கு இல்லாத கல்லறைக்கு எதுக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு பேத்த எடுப்பேன் தம்பி. நான் உண்மையில உடைச்சு எடுப்பேன் தம்பி. நான் ஒரு ஏரியா என் மக்களை ஆக்கிரமிச்சிட்டான், குளத்தை ஆக்கிரமிச்சிட்டான், இதை அரசு புறம்பக்கூட இதை ஆக்கிரமிச்சிட்டான். நீ இடிக்கிறியா இல்லையா? இடிக்கிறியா இல்லையா? 8 ஏக்கரை ஆக்கிரமிச்சு கடற்கரையை கல்லறை கட்டியிருக்கல, அதை ஆக்கிரமிப்பா இல்லையா? இதை இடிக்கிற அனுமதிக்கிற சட்டம், அதை இடிக்கணுமா இல்லையா? அது ஐயா எடப்பாடி சொல்றது குற்றச்சாட்டு அல்ல, உண்மை. கடந்த கால உண்மை, அது வரலாற்று உண்மை. அதை சொல்றாரு. மத்திய அமைச்சர் அமித்ஷா பரப்புரைக்காக நேற்று புதுச்சேரி வந்த நிலையில் அவரை சந்திக்காமல் முதல்வர் ரங்கசாமி காரைக்காலில் பரப்புரை மேற்கொண்டார். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு பல்வேறு கட்சி வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நெடுங்காடு தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் சந்திரபிரியங்காவை ஆதரித்து ரங்கசாமி பரப்புரை மேற்கொண்டார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒருமித்த கருத்துடைய ஆட்சி அமைந்தால் மட்டுமே வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்றார். கர்நாடக மாநிலம் குடகுமலை பகுதியில் ட்ரெக்கிங் சென்றபோது மாயமான கேரள பெண் 4 நாட்கள் தீவிர தேடுதலுக்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டார். கொச்சியில் ஐடி ஊழியராக பணியாற்றும் சரண்யா கடந்த 2ஆம் தேதி குடகுமலை பகுதியில் வழி தவறி அடர்ந்த காட்டுக்குள் சென்று உள்ளார். ட்ரோன்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் 60க்கும் மேற்பட்ட மீட்பு படையினர் அவரை தேடி வந்தனர். இந்நிலையில் 4 நாட்களுக்கு பிறகு சரண்யா பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். மும்பையில் புறநகர் ரயில்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் 15 பெட்டிகளுடன் இயங்கும் ரயில்களின் எண்ணிக்கை மேலும் உயர்த்தப்படுகிறது. இம்மாத இறுதி முதல் 15 பெட்டிகள் கொண்ட 17 ரயில் சேவைகள் கூடுதலாக வழங்கப்படும் என மேற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. ஏற்கனவே தினசரி 15 பெட்டிகளுடன் கூடிய 250 ரயில் சேவைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. 15 பெட்டிகள் கொண்ட ரயில்களில் கூடுதலாக 25% பயணிகள் செல்ல முடியும். சென்னையிலும் புறநகர் ரயில்களில் கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ள நிலையில் இங்கும் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. எனினும் 15 பெட்டிகள் நிற்பதற்கே ரயில் நடைமேடைகள் நீளத்தை அதிகரிக்க வேண்டியிருக்கும். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தனக்கு விவசாய நிலம் உள்ளிட்ட அசையா சொத்துக்கள் ஏதுமில்லை என்றும் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்கள் மட்டுமே உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் தனது மனைவி ராதா பெயரில் 3,45 லட்சம் ரூபாய் அசையா சொத்துக்களும் 2,16 லட்சம் ரூபாய் அசையும் சொத்துக்களும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். அதேபோல் போடிநாயக்கரு தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனக்கு 9,17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களும் 2,94 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்களும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனக்கு 5,40 லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் இருப்பதாகவும் வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார். அமைச்சர் துரைமுருகன் தனது வேட்புமனுவில் தெரிவித்துள்ள சொத்து விவரங்கள் வெளியாகியுள்ளன. காட்பாடி தொகுதியில் போட்டியிடும் அவர் தனது பெயரில் 11,50 லட்சம் ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாகவும் தனது மனைவி பெயரில் 59 கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தன்னிடம் 1/2 கிலோ தங்கம், 1 கேரட் வைரம், 2 கிலோ வெள்ளி உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தனது மனைவியிடம் 2 கிலோ 224 கிராம் தங்கம், 5.5 கேரட் வைரம், 6 கிலோ வெள்ளி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தன் மீது லஞ்ச ஒழிப்பு வழக்கு உட்பட 9 வழக்குகள் இருப்பதாகவும் துரைமுருகன் வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார். தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தன்னிடம் 65 கோடியே 94 லட்சம் ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாக
வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார். இதில் 17 கோடியே 15 லட்சம் ரூபாய் அசையும் சொத்துக்கள் இருப்பதாகவும் 48 கோடியே 79 லட்சம் ரூபாய் அசையா சொத்துக்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தனது கணவர் அன்புமணிக்கு 1 கோடியே 51 லட்சம் ரூபாய் அசையும் சொத்துக்களும் 6,85,000 ரூபாய் மதிப்பில் அசையா சொத்துக்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தன்னிடம் 2 கிலோ 927 கிராம் தங்கமும் 151.51 காரட் வைரமும் உள்ளதாக சௌமியா அன்புமணி வேட்புமனுவில் கூறியுள்ளார். தமிழகத்தில் பாஜகவின் அடிமையாக எடப்பாடி பழனிசாமி இருப்பதைப் போல் புதுச்சேரியில் ரங்கசாமி இருப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் பீகாரில் நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைதான் ரங்கசாமிக்கும் என எச்சரித்தார். ஆளுநர் மூலமா ரங்கசாமி அவர்களை பொம்மை முதலமைச்சராக வச்சிருக்காங்க. ரங்கசாமி அவர்கள் உள்ளாட்சி தேர்தலை கொஞ்சமாச்சும் நடத்துவதற்கு முயற்சி செஞ்சாரா? இல்லையே. ஏன் நடத்தல? ஒருவேளை ஆளுநரை வச்சு ஏற்கனவே தன்னை ஊராட்சி மன்ற தலைவர் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால நடத்தாம விட்டாரான்னு தெரியல. தனக்காக கூட குரல் கொடுக்க முடியாதவரா இருக்கக்கூடிய அவர் எப்படி உங்களுக்காக குரல் கொடுப்பார்? தமிழ்நாட்டில் கிடைச்ச அடிமை பழனிசாமி மாதிரி தான் புதுச்சேரியில் ரங்கசாமி விளங்கி இருக்கிறார். ரங்கசாமி அவர்களை பீகார்ல நிதிஷ்குமார் அவர்களை நினைச்சு பாருங்க, அவருடைய நிலை உங்களுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? கடந்த தேர்தலில் பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவோம் என்றார் பிரதமர் மோடி. ஆனால் வெஸ்ட் புதுச்சேரி ஆகிவிட்டது என திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் எந்த முகத்தை காட்டி பிரதமர் மோடி புதுச்சேரியில் வாக்கு சேகரிக்க வருகிறார் எனவும் கேள்வி எழுப்பினார். கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வந்த மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பெஸ்ட் புதுச்சேரியா ஆக்குவோம்னு சொன்னார். என்ன ஆகியிருக்கு? வெஸ்ட் புதுச்சேரியா ஆகியிருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி இங்க வந்த மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் டபுள் இன்ஜின் ஆட்சியால வளர்ச்சி அதிகமா இருக்குன்னு பேசியிருக்கிறார். இங்க வந்து பேசியிருக்கிறார். எங்க வளர்ந்திருக்கு புதுச்சேரி? ஒருவேளை கடலுக்கு அந்த பக்கம் இருக்குமா? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு பிரதமர் உங்ககிட்ட வாக்கு கேட்க வராரு? இப்படிப்பட்ட டப்பா என்ஜினை மறுபடியும் கொண்டு வருவோம்னு பேசலாமா? திமுக அமைச்சர் எஸ். சிவசங்கர் சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் இழப்பது உறுதி என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். சிவசங்கர் குறித்து பேசுமாறு அதிமுக தொண்டர்கள் கேட்டுக் கொண்ட நிலையில் அவர் இவ்வாறு கூறினார். அவர் எதுக்கு பேசணும்? அவர் டெபாசிட் போறாரு. டெபாசிட் செய்வீங்களா? அவர் இந்த தேர்தலோட முடிவு கட்டப்படும். உங்களுடைய கடும் முயற்சியால், உங்களுடைய பிரச்சாரத்தால் இந்த சிவசங்கர் டெபாசிட் இழக்க வேண்டும். செய்வீங்களா? தோல்வி பயத்தினால் தனது பேச்சை கேட்டு எடப்பாடி பழனிசாமி டென்ஷன் ஆவதாக திமுக இளைஞரணி செயலர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதியில் திமுக வேட்பாளர் கண்ணனை ஆதரித்து அவர் பரப்புரை செய்தார். அப்போது தொண்டர் ஒருவர் வீசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி துண்டை அவர் அணிந்து கொண்டார். மோடியோட முரட்டு அடிமைன்னு சொன்னேன். நேற்று நீ காலைல பேசிருக்கிறாரு, என்ன ரொம்ப விரக்தி போயிட்டாரு. என்ன பேசுறன்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு. சுயமரியாதைங்கிற வார்த்தைக்கு ஒரு ஸ்பெல்லிங் கூட தெரியாத ஒருத்தர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன தெரியாம பேசிருக்காரு. நீ காலைல என் பேரை சொல்லாம சொல்றாரு, இவன் இருந்து என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. அப்படியே சொல்லிட்டாரு. ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. தோல்வி பயம் வந்துருச்சு. எங்க போனாலும் மக்கள் சொல்லிட்டாங்க, மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. மீண்டும் திமுக ஆட்சி அமைய போவது உறுதி. முன்னாள் முதல்வர் கருணாநிதியை வீட்டுச் சிறையில் வைக்க யாருக்கும் தைரியம் கிடையாது என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். திருமயம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த அவர் தேர்தலுக்காக எடப்பாடி பழனிசாமி பொய் கூறுவதாகவும் விமர்சித்தார். அதிமுக ஆட்சியில் தானங்க இறந்தாரு. அப்ப யாருங்க முதலமைச்சர்? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். அப்போ அவருக்கு ஆள தெரியல. ஆள தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு அந்த எல்லாம் சொல்லியிருக்கலாம்ல. இன்றைக்கு 6 ஆண்டுகளுக்கு பிறகு புத்தனுக்கு ஞானோதயம் வந்தது போல இன்றைக்கு எடப்பாடிக்கு ஒரு ஞானோதயம் வந்திருக்கிறது.
தலைவர் கலைஞரை வீட்டுச் சிறையிலே வைக்கக்கூடிய தைரியம் எந்த தமிழனுக்கும் கிடையாது, எந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரனும் கிடையாது, எந்த எதிர்க்கட்சிக்காரனுக்கும் கிடையாது. அத்தனை பேரும் போய் கலைஞரை பார்த்து வருகிறார்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் பார்த்து வருகிறார்கள், டெல்லியிலிருந்து வருகிறவர்கள் பார்க்கிறார்கள். எல்லோரும் பார்க்கக்கூடிய தலைவராக கலைஞர் இருக்கிற பொழுது அவரை யார் வீட்டுச் சிறையில் வைக்க முடியும்? வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தேர்தலுக்காக புழுகிற புழு. இதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டார்கள். திமுக சேர்த்து வைத்திருந்த போலி வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் நீக்கிவிட்டதாக அமமுக பொதுச் செயலர் தினகரன் விமர்சித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை தொகுதி அமமுக வேட்பாளர் செந்தமிழனை ஆதரித்து தினகரன் பரப்புரை மேற்கொண்டார். பொது பேசிய அவர் திமுக ஆட்சியில் ஊழல் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருப்பதாக விமர்சித்தார். 63 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் தமிழ்நாடு முழுவதும். உங்க தொகுதியில கூட 73,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள். இறந்தவர்கள் வாக்கு, வேறு பகுதிகளே மாறியவர்கள், போலி வாக்காளர்கள், இரட்டை வாக்காளர்கள் என சென்னையில் மாத்திரமே ஒரு தொகுதிக்கு 75,000 போலி வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் ரத்து செய்தது. அதனால்தான் இந்த தேர்தலிலே திமுக சென்னை மாநகரத்திலே மிகவும் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்கிற பயத்திலே இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் சேர்த்து வைத்திருந்த போலி வாக்காளர்களை எல்லாம் தேர்தல் ஆணையம் நீக்கிவிட்டது. சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவை வெற்றி பெறச் செய்தால் விருத்தாச்சலம் மாவட்டமாக தரம் உயர்த்தப்படும் என தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், எந்தெந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுமோ அதை முதல்வர் ஸ்டாலினின் கவனத்திற்கு கொண்டு சென்று நிறைவேற்றுவேன் என உறுதியளித்தார். நம்மளுடைய விருத்தாச்சலம் மாவட்டமாக அறிவிக்கப்படும் முதல் வாக்குறுதியாக இந்த செயல் வீரர் கூட்டத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உறுதியா செய்வேன். ஏன்னா அண்ணன் நான் உரிமையா கேட்பேன். நம்ம அமைச்சர் இருக்காரு, நம்மளுடைய எம்பி இருக்காரு, நம்ம மக்களுக்கு தானே நம்ம செய்யறோம். மதுரையில் இறைச்சி கடைகள் மூடப்படும் என்ற தகவல் வதந்தி என சுந்தர்சி விளக்கம் அளித்திருக்கிறார். இயக்குநரும் நடிகருமான சுந்தர்சி அதிமுக சார்பில் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடுகிறார். தான் தேர்தலில் வெற்றி பெற்றால் மதுரையில் உள்ள இறைச்சி கடைகளை மூடுவேன் என சுந்தர்சி கூறியதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவின. திருச்செந்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிடும் தனக்கு கொலை மிரட்டல்கள் வருவதாக விசிக நிர்வாகி முரசு தமிழன்பன் பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். திருச்செந்தூர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் விசிக இளைஞர் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில செயலர் முரசு தமிழப்பன் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் பிறகு செய்தியாளர்களிடம் பேசினார். புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காலை முதலே பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வந்த நிலையில் பிற்பகலில் தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருள ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கேரள மாநிலம் ஆலப்புழையைச் சேர்ந்த அச்சம்மா என்ற மூதாட்டி குப்பையில் வீசிய லாட்டரி சீட்டிற்கு முதல் பரிசான 1 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. தான் வாங்கிய 2 சீட்டுகளில் ஒன்றிற்கு 5,000 ரூபாய் பரிசு கிடைத்த மகிழ்ச்சியில் மற்றொரு சீட்டை பார்க்காமலேயே அவர் குப்பை தொட்டியில் வீசியுள்ளார். ஆனால் அந்த சீட்டிற்கு தான் 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருப்பதை லாட்டரி கடைக்காரர் மூலம் அறிந்த மூதாட்டி உடனடியாக குப்பை தொட்டியில் தேடி அந்த சீட்டை மீட்டெடுத்தார். புதுச்சேரி, கேரளா, அசாம் மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் பரப்புரை இன்று மாலையுடன் ஓய்கிறது. 3 மாநிலங்களிலும் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான பரப்புரை இன்று மாலை 5 மணியுடன் முடிகிறது. இதேபோல கேரளாவில் 140 சட்டமன்ற தொகுதிகளிலும் அசாமில் 126 சட்டமன்ற தொகுதிகளிலும் மாலை 5 மணியுடன் பரப்புரை ஓய்கிறது. அசாமில் காங்கிரஸ் கட்சி சட்டவிரோத குடியேறிகளுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் இதனால் மண்ணின் மைந்தர்கள் பாதிக்கப்படுவதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார்.
அசாம் மாநிலம் பார்பெட்டாவில் பேசிய பிரதமர் மோடி சட்டவிரோத குடியேறிகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுத்தால் அதை காங்கிரஸ் எதிர்ப்பதாக தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி எப்போதும் பாகிஸ்தானின் தாளத்திற்கு ஏற்ப ஆடுவதாகவும் இதனால் தேசத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் கையெழுத்தான அமைதி ஒப்பந்தங்களை நேர்மையாக அமல்படுத்தியதன் மூலம் அசாமில் அமைதி நிலவுவதாக அவர் குறிப்பிட்டார். மோடியும் பினராயி விஜயனும் மக்களின் சேவகர்களாக செயல்படாமல் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த நினைப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் முன்னாள் தலைவருமான ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கேரளத்தில் பரப்புரையில் பேசிய அவர் ஆளும் இடதுசாரி முன்னணிக்கும் பாஜகவுக்கும் இடையே ரகசிய கூட்டு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கேரள முதல்வர் மீதோ அல்லது அவர் குடும்பத்தினர் மீதோ இதுவரை அமலாக்கத்துறை அல்லது சிபிஐ ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் ராகுல் கேள்வி எழுப்பினார். சபரிமலை தங்க முறைகேடு விவகாரத்தில் முதல்வர் பினராயி விஜயனை காப்பாற்ற பிரதமர் மோடி முயற்சிப்பதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயண சேவை வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ளார். வரும் 9ஆம் தேதி புதுச்சேரியில் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி அங்கு பரப்புரைக்கு சென்ற ராகுல் காந்தி காங்கிரஸ், திமுக மற்றும் விசிக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு திரட்டினார். தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 20 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என வாக்குறுதியளித்தார். அரசு மற்றும் தனியார் துறைகளில் சுமார் 30,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அரசு வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு 40ஆக அதிகரிக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். We are going to give 2,000 rupees monthly support to the unemployed youngsters. I can see many women sitting in the crowd. I am proud to tell you that you are going to travel for free in Puducherry's buses. புதுச்சேரியில் 6 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். புதுச்சேரியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் ஒவ்வொரு டெண்டருக்கும் 30 விழுக்காடு கமிஷன் வாங்கப்படுவதாகவும் ஊழல் மலிந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். காரைக்கால் துறைமுகம் விற்கப்பட்டு விட்டதாகவும் அடுத்ததாக மின்வாரியமும் அதானி குழுமத்திற்கு விற்கப்படக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளார். புதுச்சேரி மக்களுக்கும் தனக்குமான உறவு தன் குடும்பத்தோடு பிணைக்கப்பட்ட ஆழமான உறவு என ராகுல் காந்தி நிகழ்ச்சியுடன் கூறியுள்ளார். We do not want Puducherry to be ruled by a lieutenant governor like a king. We want the people of Puducherry to rule this beautiful state. That is why we are committed to statehood, and we are going to hold local body elections within 6 months of coming to power in Puducherry. ராகுல் காந்தி எப்போதும் கனவுலகத்தில்தான் இருக்கிறார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் பாஜக தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் ராகுல் காந்தி கூறுவது போல் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 458 ரூபாய்க்கும் டீசல் லிட்டர் 520 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆனால் அது இந்தியாவில் அல்ல, ராகுலின் நேசத்திற்குரிய பாகிஸ்தானில் தான் என்று கூறியுள்ளார். पेट्रोल के दाम बढ़कर 458 रुपीस हो गए हैं और डीजल के दाम बढ़कर 520 रुपीस हो गए हैं। मगर राहुल बाबा वो भारत में नहीं पाकिस्तान में हुए हैं, पाकिस्तान में हुए। புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருந்த இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தனியாக பிரிந்து போட்டியிடுவதாகவும் திமுகவும் காங்கிரசும் 5 தொகுதிகளில் எதிரும் புதிருமாக நிற்கின்றனர் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்தார். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையை பறைசாற்றுவதாகவும் அவர் கூறினார். सीपीआई और सीपीआईएम पहले ही इंडिया अलायंस छोड़ चुके हैं और डीएमके और कांग्रेस भी 5 सीटों पर एक दूसरे के खिलाफ। एनडीए में बीजेपी, रंगास्वामी जी की पार्टी, एलजेके और एआईडीएमके सभी एक मुश्त होकर चुनाव लड़ने के लिए मैदान में है. இந்தியாவின் தரவு பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது வாட்ஸ்அப் சேனலில் கவலை தெரிவித்துள்ளார்.
அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் இந்தியர்களின் மருத்துவ மற்றும் நிதி தரவுகளின் பாதுகாப்பை பாதிக்குமா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவின் தரவுகள் இந்திய மக்களுக்கே சொந்தம் என்று கூறிய அவர், வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்திய தரவுகளை இந்தியாவிலேயே சேமிப்பதை மத்திய அரசு உறுதி செய்யுமா என்றும் கேட்டுள்ளார். அரசு வெறும் வார்த்தை ஜாலங்களை மட்டும் காட்டுவதாகவும் தரவு பாதுகாப்பு குறித்த உண்மைகள் மறைக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்க கோரும் தீர்மானத்தை நாடாளுமன்றம் நிராகரித்துள்ளது. தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும், எனவே ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் கடந்த மாதம் 12ஆம் தேதி எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 193 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் தீர்மானத்தை முன்மொழிந்தனர். இதை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மாநிலங்களவைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தீர்மானத்தை நிராகரிப்பதாக அறிவித்துள்ளனர். இந்தியாவில் கடந்த நிதியாண்டில் வாகனங்கள் விற்பனை வரலாறு காணாத அளவை தொட்டுள்ளது. வாகன விற்பனை நிறுவனங்கள் வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி கடந்த 2025-26ஆம் நிதியாண்டில் வாகன விற்பனை 13.3 விழுக்காடு அதிகரித்து 2,96,71,164 இருந்தது. இருசக்கர வாகனங்களிலிருந்து சரக்கு வாகனங்கள் வரை அனைத்து வகை வாகனங்களும் விற்பனை அதிகரித்திருந்ததாகவும், இது இந்திய வாகனத்துறை வரலாற்றில் ஒரு மைல்கல் என்றும் பாடா அமைப்பின் தலைவர் விக்னேஸ்வர் தெரிவித்தார். வாகனங்களுக்கு GST வரி குறைப்பும் இதற்கு ஒரு காரணம் என்று அவர் கூறினார். இந்தியாவின் தினசரி LPG உற்பத்தி 47,000 டன்களாக குறைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டின் தினசரி LPG தேவை சுமார் 90,000 டன்னாக உள்ள நிலையில் அதில் சுமார் 60 விழுக்காடு இறக்குமதி மூலமே பூர்த்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் மார்ச் கடைசி வாரத்தில் LPG உற்பத்தி 50 டன்னாக இருந்த நிலையில் தற்போது 46,000 முதல் 47,000 டன்னாக குறைந்துள்ளது. இந்த வாரம் 62,000 டன் LPG இந்தியாவை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மாநிலங்களவை உறுப்பினர்களாக 19 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். மூத்த அரசியல் தலைவர் சரத்பவார், மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அதவாலே உள்ளிட்ட 19 பேர் பதவியேற்றனர். இதில் தமிழகத்திலிருந்து அதிகபட்சமாக 6 பேரும், மகாராஷ்டிரா மற்றும் மேற்கு வங்கத்திலிருந்து தலா 5 பேரும், ஒடிஷாவிலிருந்து 3 பேரும் பதவியேற்றனர். தமிழகத்திலிருந்து திமுகவின் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அதிமுகவின் தம்பிதுரை, பாமகவின் அன்புமணி ராமதாஸ், காங்கிரசின் கிறிஸ்டோபர் திலக், தேமுதிகவின் LK சுதீஷ் ஆகியோர் பதவியேற்றனர். புதிய உறுப்பினர்கள் அனைவரையும் மாநிலங்களவை தலைவரும் துணை குடியரசுத் தலைவருமான CP ராதாகிருஷ்ணன் வரவேற்று பேசினார். தமிழ்நாடு முதல்வர் MK ஸ்டாலின் மற்றும் காங்கிரசுடன் பாஜக ரகசிய உடன்பாடு வைத்திருப்பதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அதிரடி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தேர்தல் ஆணையம் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட IAS மற்றும் IPS அதிகாரிகளை தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பார்வையாளர்களாக அனுப்பியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக முக்கிய குற்றவாளிகளை கைது செய்த திறமையான அதிகாரிகள் திட்டமிட்டு தமிழ்நாட்டுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக அவர் சாட்டினார். இதன் மூலம் மேற்கு வங்கத்தில் பாஜக தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாகவும், தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நாடு தழுவிய எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமைக்காக தான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப் போவதாகவும் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் மால்டா முற்றுகை தொடர்பாக NIA விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் பணிகளுக்காக நியமனம் செய்யப்பட்ட நீதித்துறை அதிகாரிகளை மால்டாவில் முற்றுகையிட்டது தற்செயலானது அல்ல என்றும், இது ஒரு திட்டமிடப்பட்ட தாக்குதல் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இந்த விவகாரத்தில் மேற்கு வங்க காவல்துறையின் செயல்பாடு மீது நம்பிக்கை இல்லை என்றும், சம்பவத்தின் பின்னணியில் உள்ள சதி குறித்து விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமை வசம் வழக்கை ஒப்படைக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி சட்டப்பேரவை வளாகத்திற்குள் அடையாளம் தெரியாத கார் ஒன்று பாதுகாப்பை மீறி நுழைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி சட்டப்பேரவை வளாகத்தின் 2வது நுழைவு வாயில் வழியாக பாதுகாப்பு தடுப்புகளை மீறி அதிவேகமாக வந்த கார் ஒன்று நுழைந்தது. காரில் இருந்து இறங்கிய நபர் பூங்குத்து ஒன்றை வைத்துவிட்டு அங்கிருந்து காரில் வேகமாக சென்றார். இதையடுத்து சுதாரித்துக் கொண்ட பாதுகாப்பு படையினர் உடனடியாக வெடிகுண்டு நிபுணர்களை வரவழைத்து சோதனை மேற்கொண்டனர்.
நீண்ட தேடுதலுக்கு பிறகு உத்தரப்பிரதேச மாநில பதிவெண் கொண்ட அந்த கார் பறிமுதல் செய்யப்பட்டது. காரை இயக்கி வந்த நபரை கைது செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். அருணாச்சல பிரதேச முதல்வர் பெமா காண்டு மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக சிபிஐ விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. முதல்வர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி உறவினர்களுக்கு சொந்தமான 15 நிறுவனங்களுக்கு சுமார் 1270 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு ஒப்பந்தங்களை முறைகேடாக வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் வழங்கப்பட்ட அனைத்து பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்களையும் ஆய்வு செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மாநில காவல்துறையால் நேர்மையான விசாரணையை நடத்த முடியாது என்பதால் சிபிஐ 16 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் திமுகவினரை எதிர்த்து போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் ராகுல் காந்தியை சந்தித்தனர். திமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த காங்கிரஸ் வேட்பாளர்களில் 6 பேர் கட்சி தலைமை உத்தரவிட்டும் வேட்புமனுவை திரும்பப் பெறவில்லை. இதனால் 6 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை பிற்பகலில் சவரனுக்கு 1440 ரூபாய் உயர்ந்துள்ளது. காலையில் 1120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,10,480 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் மாலையில் சவரனுக்கு 1440 ரூபாய் அதிகரித்து 1,11,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 180 ரூபாய் உயர்ந்து 13,990 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கத்தை போல் வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. கிலோவிற்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 5 ரூபாய் அதிகரித்து 260 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 2003ஆம் ஆண்டு என்சிபி தலைவர் ராமவதார் ஜக்கி கொல்லப்பட்ட வழக்கில் சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர் அஜித் ஜோகியின் மகன் அமித் ஜோகிக்கு ஆயுள் தண்டனை விதித்து சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2007இல் இவரை விடுவித்து கீழமை நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை ரத்து செய்த நீதிபதிகள் அமித் ஜோகி மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். குஜராத் மக்கள் கல்வியறிவற்றவர்கள் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கேரளத்தில் தேர்தல் பரப்புரையில் பேசிய கார்கே பாஜகவும் இடதுசாரிகளும் கேரள மக்களை முட்டாள்களாக்க முடியாது என்றும், ஏனெனில் அவர்கள் குஜராத்திலும் மற்ற பகுதிகளிலும் உள்ளவர்களைப் போல கல்வியற்றவர்கள் அல்லர் என்றும் கூறியிருந்தார். போரை நிறுத்துவது குறித்து வரைவு அறிக்கை அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய 2 நாடுகளுக்கும் சென்று சேர்ந்துள்ளன. பாகிஸ்தான், எகிப்து, துருக்கி ஆகிய நாடுகள் இணைந்து இந்த மத்தியஸ்த அறிக்கையை உருவாக்கியுள்ளன. இதில் பேச்சுவார்த்தை நடத்த வசதியாக 45 நாட்களுக்கு போரை நிறுத்தி வைப்பது உள்ளிட்ட அம்சங்கள் உள்ளன. ஹோர்முஸ் நீரிணையை திறக்காவிட்டால் செவ்வாய்க்கிழமை பாலங்கள், மின் உற்பத்தி நிலையங்களை தகர்க்கப் போவதாக ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் புஷர் அணுமின் நிலையம் அருகே நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. கடந்த வாரம் புஷர் அணுமின் நிலைய வளாகத்திற்கு அருகில் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது அங்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அணுமின் நிலையங்கள் மீது அல்லது அதன் மிக அருகில் தாக்குதல்கள் நடத்தப்படுவது சர்வதேச அணுசக்தி பாதுகாப்பு விதிகளுக்கு எதிரானது என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலின் ஹைஃபா நகரத்தில் ஈரானிய படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் பல கட்டடங்கள் சேதமடைந்தன. இதில் காயமடைந்த பலர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இஸ்ரேல் மக்கள் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுங்கள் என பிரதமர் நெத்தன்யாகு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஹமாஸ் அமைப்பின் ஆயுத விநியோகஸ்தர் வான்வழி தாக்குதல் மூலம் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. மத்திய காசா பகுதியில் 2 நாட்களுக்கு முன்பு IDF நடத்திய துல்லியமான தாக்குதலில் ஆயுதங்களை கடத்தி விநியோகிப்பதில் முக்கிய பங்காற்றிய அம்ரைன் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியது. நிலவை நோக்கி பயணிக்கும் நாசாவின் ஆர்டமிஸ் 2 விண்கலம் நிலவின் ஈர்ப்பு விசை பகுதிக்குள் நுழைந்து புதிய சாதனையை படைத்துள்ளது. கடந்த புதன்கிழமை ஏவப்பட்ட இந்த விண்கலம் மனிதர்கள் பயணிக்கும் விண்கலங்களிலேயே பூமியிலிருந்து மிக அதிக தூரம் சென்ற விண்கலம் என்ற அப்பல்லோ 13இன் சாதனையை முறியடித்திருக்கிறது. 4 விண்வெளி வீரர்களுடன் நிலவின் பின்புறம் செல்லும் ஓரியன் விண்கலம் இப்போது பூமியின் ஈர்ப்பை விட நிலவின் ஈர்ப்பு விசை அதிகமுள்ள பகுதியை எட்டியுள்ளது.
ரஷ்யாவின் தாகிஸ்தான் பகுதியில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 3 நபர்கள் உயிரிழந்தனர். பாதுகாப்பு கருதி 4 குடியிருப்பு பகுதிகளில் இருந்து 5000க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். மகாஜ்கலா நகரில் வெள்ளத்தின் வேகத்தால் குடியிருப்பு கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்தது. சுமார் 2000 வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின. இந்திய டென்னிஸ் உலகின் அடையாளமான லியாண்டர் பைஸுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு வழங்கியுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருந்த லியாண்டர் இப்போது சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாக பாஜகவில் இணைந்துள்ளார். அவருக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் இருப்பதை கருத்தில் கொண்டு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வீரர்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு அளிப்பார்கள். சீனாவில் தயாரிக்கப்படும் மின்சார இருசக்கர வாகனங்களுக்கு உலகளவில் மவுசு அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் சீன மின்சார பைக்குகளின் இருப்பு தீர்ந்து போகும் அளவுக்கு விற்பனை சூடுபடுத்தியிருக்கிறது. கடந்த ஆண்டை விட ஏற்றுமதி 30 விழுக்காடு அதிகரித்திருப்பதாக சீன நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதால் பெட்ரோல் விலையேற்றத்துக்கு பயந்து மக்கள் பெருமளவில் மின் வாகனங்களுக்கு மாறி வருகின்றனர். நிலவை நோக்கி பயணிக்கும் நாசாவின் ஆர்டமிஸ் 2 விண்கலம் நிலவின் ஈர்ப்பு விசை பகுதிக்குள் நுழைந்து புதிய சாதனையை படைத்துள்ளது. கடந்த புதன்கிழமை ஏவப்பட்ட இந்த விண்கலம் மனிதர்கள் பயணிக்கும் விண்கலங்களிலேயே பூமியிலிருந்து மிக அதிக தூரம் சென்ற விண்கலம் என்ற அப்போலோ 13 சாதனையை முறியடித்திருக்கிறது. 4 விண்வெளி வீரர்களோடு நிலவின் பின்புறம் செல்லும் ஓரியன் விண்கலம் இப்போது பூமியின் ஈர்ப்பை விட நிலவின் ஈர்ப்பு விசை அதிகம் உள்ள பகுதியை எட்டியுள்ளது. கூடுதல் எரிபொருள் இன்றி நிலவின் ஈர்ப்பு விசையை பயன்படுத்தியே மீண்டும் பூமிக்கு திரும்பும் வகையில் இதன் பாதை அமைக்கப்பட்டுள்ளது.